இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 46. இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 46. அலாமுட்டில் வாசிக்க கோராக்கின் புத்திரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போரிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இது தேவனுடைய வசனம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று லென்த் நாட்களுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. Last Sunday we started a meditation on the Psalms. சங்கீதம் 121 நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 46 நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். I know that many of us are using this Lent period to draw near to God, seek Him, read the Word, meditate, pray. அதை தொடர்ந்து செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இந்த சங்கீதத்தினுடைய முதல் சில வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, if you see in the Bible, it is written as a psalm of the sons of Korah. கோரா குமாரர்கள் எழுதின இந்த சங்கீதம் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த கோராவின் குமாரர்கள் என்று பார்க்கும்போது பழைய இஸ்ரேல் காலத்தில் தேவாலயத்தில் அவர்கள் இசை வாசிக்கவும் பாடகர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். இந்த கோராவின் குமாரர்கள் ஒரு சில சங்கீதங்களை அவர்கள் எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதில் இந்த சங்கீதமும் ஒன்றாக இருக்கிறது. இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். எருசலேம் நகரமானது அது தாக்கத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. ஸோ ஜெருசலம் வாஸ் அண்டர் இம்மினன்ட் அட்டாக் எனி டைம். எந்த சூழ்நிலையிலும் அது தாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாய் அது இருக்கிறது. ஸோ இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்கும் போது குறிப்பாக சில காரியங்களை நம்ம இதை வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த சங்கீதத்தை 3 பிரிவாக நம்ம பிரித்து கொள்ளலாம். We can, if we want to divide these psalms, we can divide it into 3 different portions, and that can be described with the word Selah. Selah என்ற வார்த்தை அந்த வசனத்தினுடைய இடையில அந்த சேலா என்ற வார்த்தை 3 முறை அது பிரித்து கொண்டு இருக்கிறது, பிரித்து எடுக்கிறது என்று நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 3 பிரிவாக நம்ம பிரித்து எடுக்கும் போது 3 கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 3 thoughts to share with us. Firstly, under this topic, God, our strength. நம் தேவன் நம் பெலன் என்ற இந்த தலைப்பில் முதலாவது God, our refuge in chaos. The word chaos, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பூமி ஒழுங்கின்மையான ஒரு சூழ்நிலை இருந்தது. The earth was formless and there was chaos. ஒழுங்கின்மை, chaos. And when we talk about chaos, it means
அது கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, கைவிட்டப்பட்ட ஒரு நிலைமை. அது வந்து கையாள முடியாது. God our refuge in chaos. Amen. ஒழுங்கின்மையான ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு வந்து அடைக்கலமாக இருக்கிறார். The first verse itself is so needed for all of us. கடந்த 2 வாரம் வந்து நம்ம செய்தியில வாசிக்கிற சம்பவங்கள், நம்ம வந்து கேட்கிற காரியங்கள், நம்ம வந்து நம்முடைய அலுவலகத்தில், நம்முடைய சாப்பாடு இடத்துல, நம்ம வீட்டில், நம்முடைய நண்பர்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வேலை செய்கிறவர்கள் வந்து கலந்து பேசும்போது, அவங்களுடைய கருத்தெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து நம்ம யோசிக்கிறோம், வாட் இஸ் ஹேப்பனிங் டு த வேர்ல்ட் அரவுண்ட் அஸ்ல. ஈவன் இன் சிங்கப்பூர் கான்டெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் நான் செய்தியை வாசிக்கும் போது சிங்கப்பூர் குடி மக்கள் வந்து அங்கே மத்திய கிழக்கில் சிக்கிக்கொண்டு இருக்கிற சிலர் வந்து அவர்கள் ஓமான் தேசத்திலிருந்து அவங்க சிங்கப்பூருக்கு கொண்டு வந்ததை நம்ம வாசித்தேன். ஸோ அட்டர் கியாஸ்ன்னு சொல்லலாம், அந்த சூழ்நிலைந்து அட்டர் கியாஸ். ஸோ திஸ் verse comes to us with so much of comfort. அந்த வசனம் என்ன சொல்றது? சங்கீதம் 46:1 நம்ம பார்க்கிறோம், தேவன் எப்படி துவங்குது பார்த்தீங்களா? தேவன். It starts with God. Today we start with God. This week we start with God. This month we start with God. This year we start with God. Without God we cannot face this chaotic world. தேவன் இல்லாம இந்த ஒழுங்கின்மையான இந்த உலகத்தை நம்மளால சந்திக்கவே முடியாது. It's almost impossible with our own strength. அதனால தான் சங்கீதக்காரர் துவங்கும் போது எப்படி துவங்குகிறார்? தேவன். Hallelujah. Everything is put into perspective when we put God where he needs to be placed. தேவன் நம்ம வைக்க வேண்டிய இடத்துல நம்முடைய வாழ்க்கையில வைத்தோம்னா அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். What a great blessed word. God and no one else. God alone. God is our refuge and strength and ever present help in trouble. அப்ப இந்த வார்த்தை பயன்படுத்த வார்த்தை என்று ரெஃப்யூஜ் என்ற வார்த்தை, அடைக்கலம். சில தேசங்களில் நம்ம பார்க்கும்போது பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அன்சர்டனிட்டினால சிலர் என்ன செய்யறாங்கன்னா அடைக்கலத்தை தேட மற்ற நாடுகளுக்கு போகிறத நம்ம செய்தியில வாசிக்கிறோம். they hire a ship or boat and then திருட்டுத்தனமாக அந்த தேசத்திலிருந்து அடுத்த தேசத்துக்கு அவங்க போக வந்து பிரயாசப்படுறாங்க. why? Because refuge. அவங்களுடைய தேசத்துல அவங்களுக்கு வந்து பெற வேண்டிய பாதுகாப்பு, பெற வேண்டிய ஆசீர்வாதம், நன்மை வந்து வரலன்னு நினைச்சு அவங்க என்ன செய்யறாங்க, மற்ற தேசத்துக்கு போய் அங்கு அவங்களுக்கு வந்து நன்மை, பாதுகாப்பு, வீடு, வசதி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுடைய தேசத்தை விட்டு அவங்க வந்து பிற தேசத்துக்கு அவங்க போறதை நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிற term என்னன்னா refugees. I think we all know refugee status, asylum seekers. They are forced out of their country. How painful can it be that? அப்போ மியான்மாரில் இருக்கிறவர்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம், ஆப்கானிஸ்தானில் இருக்கிறவர்களை குறித்து வாசிக்கிறோம், தாய்லாண்டில் இருக்கிறவங்க குறித்து சிலர் குறித்து நம்ம வாசிக்கிறோம். இது போன்ற சில தேசங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். And you know, in Singapore, we actually provided refugee status at some point in Singapore, a history for the Vietnamese. In fact, நீங்கள் சொம்பாங்கு போனீங்கன்னா சொம்பாங்லேருந்து if you notice carefully, அந்த பக்கத்தில் அந்த 110-111 அந்த பக்கத்தில் அந்த இருக்க கடைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா you will actually notice Vietnamese shops. So இந்த பகுதியில் I'm not sure exactly where, but Chompang, இந்த ஈஷன் பகுதியிலேருந்து we used to have a Vietnamese refugee camp actually. I think it was in the early 70s. Of course, no longer now. Singapore doesn't allow that. But it's a real thing. அது வந்து ஒரு உண்மையான ஒரு காரியம். ஏனென்றால் அந்த ரிசீவிங் கண்ட்ரிஸ் வந்து அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுப்பாங்கன்னு இந்த நம்பிக்கையில், வீடையும் உணவையும் உடுத்த உடையும் கொடுக்கறதுக்கு. When we look at God as our refuge, ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று அவரை நம்ம எண்ணினோம் என்றால், நம்ம எந்த நிலையில இருந்தாலும் அவர் அண்டையில சேரும் போது அவர் நம்மளை பார்த்துக்குவார். நம்ம எந்த நிலையில இருந்தாலும், உணவு
இல்லாமல் இருந்தாலும், மன ரீதியிலேருந்து கவலையாக இருந்தாலும், வேதனை நம்மளை அழுத்தினாலும், கஷ்டம் நம்மளை தாக்கினாலும், நம்மளை யாரும் புரிந்து கொள்ளாத நிலைமையில் இருந்தாலும், நொறுங்கி ஒடுங்கி போய் தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, no words to describe our statusல நம்ம இருக்கும்போது, அவர் அண்டையில் நம்ம சேரும்போது, he is our refuge. அவர் நம்முடைய அடைக்கலம். Compared to any country on earth, God's refuge is the best refuge. அவர் கொடுக்கிற அடைக்கலது போல வேற எங்கும் நமக்கு கிடைக்க முடியாது. ஏன்னா அவர் சிறந்தவராக இருக்கிறார். சங்கீதம் 91 தாவீது அதை அறிந்து கொண்டார். Psalms 91 verse 4, he knew who his God was. அவர் சொல்றாரு, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சேட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஹல்லேலூயா. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். What a beautiful verse in Psalms 91 and verse 1. It's an assurance that David is saying, verse 4, he will cover you with his feathers and under his wings you will find refuge. His faithfulness will be your shield and rampart. அவருடைய உண்மைத்துவம் தலைமுறை தலைமுறைக்கு நீடித்திருக்கிறது. அவருடைய சேட்டைகளின் கீழே நம்மளுக்கு அடைக்கலாம். அவருடைய சேட்டை கீழே இருக்க நம்ம தாவீது வாஞ்சிக்கிறார். ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவரை அடைக்கலமாக அவரை கண்டு அவரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய முழு ஆவி ஆத்மா சரீரத்தையும் நம்ம ஒப்பு கொடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆறுதல் கிடைக்கும். ஆறுதல் நமக்கு கிடைக்கும். ஆறுதலை தேடி நம்ம எங்கேயும் போக வேண்டியதில்லை. சகல ஆறுதலின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் கொடுக்கிற ஆறுதல் மேலான ஆறுதல். மனுஷன் தன்னுடைய ஆறுதலை சொல்லலாம், ஆறுதலையான வார்த்தையை சொல்லலாம், ஆறுதலான கிரியைகளை செய்யலாம், நம்ம எல்லாரும் செய்யணும். ஆனால் மனுஷனுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய ஆறுதல் எல்லையற்றது. He is a God of all comforts. That's why Paul writes to the Corinthian believers, He is a God of all comforts. We receive comfort from God, and with that comfort we comfort each other. தேவனிடத்திலிருந்து நம்ம ஆறுதலை பெற்றுக்கொண்டு பிறருக்கு அந்த ஆறுதலை நம்ம வழங்குகிறோம். We are recipients of God's comfort. அந்த அடைக்கலம் கொடுக்கிற அந்த தேவனிடத்துல சேரும்போது அந்த ஆறுதலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். If you think about the pillow that we use, the mattress that we use, a bed frame பார்க்கும்போது, when I'm not sure about you guys, இந்த மெத்தையை வாங்கும்போது, தலையானையை வாங்கும்போது நம்ம which is the most best brand, ஸ்லம்பர்லனா, கிங் காயிலா, டன்லோப் பில்லோவா? ஓ மை காட், இட்ஸ் ரியலி கன்ஃபியூசிங். ஏன்னா எல்லாமே நல்லது போல இருக்கு. மீடியம் இருக்கு, சாஃப்ட் இருக்கு, மீடியம் படுத்து பார்க்க சொல்லுவாங்க. லிட்டரலி தள்ளி படவே அந்த மேட்ரஸ்லாம் விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா, they'll ask you to just lie down. Don't feel shy. We all Asians, we feel shy. We want to lie down. சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துருவாங்க. நம்ம நினைப்போம், ஏன்னா அப்படிலாம் படுக்கிறாங்க, ஐயோ முடியுமான்னு. வேணா படுத்தாதான் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு பாடி வெயிட் will sink and you can இப்படி புரண்டு பார்க்க சொல்லுவாங்க, அப்படி புரண்டு பார்க்க சொல்லுவாங்க, ட்ரைன்னு சொல்லுவாங்க. We think that the best mattress, the best price mattress, best named mattress can give us the best sleep. Praise the Lord if it does. Praise the Lord. இடைக்காலத்துக்கு ஒருவேளை உதவியா இருக்கும். But you tell me, can that comfort us forever? இல்லைங்க. அது நமக்கு இடைக்கால அடைக்கலம் தான். God alone, தேவன் ஒருவரே நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராய் இருக்கிறார். He alone. அந்த அடைக்கலத்தை தான் நம்ம நாடணும், அதிலே தான் நம்ம மூழ்கணும். தொடர்ந்து அவர் சொல்றாரு பாருங்க, Psalm 46 verse 2 and 3, ஆகியால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலத்தின் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். It begins with God. The Psalms begins with God, but it also shows us the reality of life. Yes, God is our refuge and strength and ever-present help in trouble, but that doesn't mean that chaos doesn't happen in our life. That we will be surrounded with chaos. It does. And the chaos இந்த
இந்த சங்கீதக்காரர்கள் அவர் வந்து விவரித்து சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இட்ஸ் a description of the chaos that is surrounding the people of God. அந்த பூமி எவ்வளவு பெரிய ஒரு பூமி, அந்த பர்வதங்கள் எவ்வளவு பெரிய ஒரு பர்வதங்கள், மலைகள் எவ்வளவு பெரிய ஒரு மலைகள், அந்த பூமி எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது, அந்த மலைகள் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. It seems to be unshakable. ஆனால் அவைகளே அது நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போகிறது. Even the things that are big and huge, they even fall away. அது கூட நகருது, அது கூட நசுங்கி போகுது, விலகி போகிறது. Sometimes the things that we think are unshakable and huge, even those things can be shaken and moved. இந்த நாட்களுடைய செய்தியில நம்ம வாசிக்கும் போது நிலையான ஒரு நிலை இல்லை, எதுவும் நிலை இல்லை. Do you know when the war broke out? I think about the shipping industry இருக்கிறவங்க பத்தி நான் யோசிக்கிறேன். லாஜிஸ்டிக்ஸ், அந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மோஸ்னு ஒரு ஸ்ட்ரேட் இருக்கு, அங்கதான் கப்பல்கள், சில பெர்சன்டேஜ் ஆஃப் கப்பல்கள் அங்கிருந்த போதுதான் அந்த டிரான்ஸ்போர்ட் ஆயில் whatever things, பல விஷயங்கள் வந்து பாதிப்பு அடையுது. What are the things we think are immovable and secure? எது மேல நம்ம நம்பிக்கை நம்ம வச்சிருக்கிறோம்? பேங்க் பேலன்ஸா, நம்முடைய குடும்ப உறவா, நம்முடைய ஊழியங்களா, நம்முடைய நட்பா, நம்முடைய படிப்பா, நம்முடைய சொத்தா, நம்முடைய திறமையா, நம்முடைய அறிவா, நம்முடைய குவாலிஃபிகேஷன்ஸா, எதன் மேல நம்முடைய நம்பிக்கையை நம்ம வைத்திருக்கிறோம்? இவைகள் எல்லாம் நகர்ந்தாலும், even if these things that we place our hope on move, even if these things are stretched out of our hands and we no longer have control over them, even when chaos erupts, நம்ம நினைக்காத எதிர்பார்க்காத காரியங்கள் நமக்கு முன்பதாகவே, நம்ம திட்டம் பண்ணாத காரியங்கள் வந்து நம்மளை அழுத்தும் போது, when unplanned things in our life surface and take control, even when those things happen, even when the waters roar, even there is an uprising, a sudden surge, நம்முடைய வாழ்க்கையில இருந்து திடீரென்று you know there's a sudden surge, நம்ம நினைக்காத நேரத்தில் திடீர்னு ஒரு வியாதி, யோசிக்காத நேரத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு ஒரு அழுத்தம், திடீர் ரசம் வரை திடீர்னு வருதுமா, நெஞ்சு அப்படி புட்டுன்னு இடிக்கும். எப்படி சமாளிக்கிறது நீங்க நினைச்சு பாருங்க. How many of us here plan to fail in our life? I don't think so, right? We don't plan to fail, but sometimes things do happen. Things do happen. 2001 நான் மறக்க மாட்டேன், 2004 நான் மறக்க மாட்டேன். ஒன்று பிள்ளைங்களுடைய பிறந்த வருஷம், ஆனால் அந்த வருஷத்துல தான் இந்த உலகத்துல இருந்து மிக மோசமான காரியங்கள் நடந்தது. 2001 வந்து 9/11. Do you all remember the 9/11 terrorist attack in the States? 2004 வந்து சுனாமி, உலகம் எங்கும் அதிர்ச்சி கொண்டு வந்த சுனாமி. Suddenly something happens. And all of us are affected in one way or another. Sudden uprising. சில நேரத்தில் சில விஷயம் வந்து திடீர்னு நடக்கும் போது நம்மளுக்கு வந்து ரியாக்ஷன் டைம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். We find it hard to react. We think that we are ready for trouble. But I can honestly tell you guys, friends, brothers and sisters in the Lord, none of us have enough strength to face the trouble of life. None of us. That is why we have to begin our life with God and end it with God. God is an ever-present help in times of trouble. He's never a troublemaker, but He's there when trouble erupts. He's there. அவர் நம்மளை விட்டு அவர் அங்க இருப்பார். Our God, we will not fear. நம் தேவன், நாம் பயப்பட மாட்டோம். அதுதான் அந்த சங்கீத வசனத்துல நம்ம பார்க்கிறோம். Look at Romans chapter 8 verse 31. நீங்க பாத்தீங்கன்னா Romans 8:31, ரோமர் 8:31 நம்ம பார்க்கிறோம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? What can we say? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால்
இருந்தால், if God is for us, who can be against us? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில், not the plural. If God is for us, not just me, if God is for us, if God is for us, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், நாம் என் இல்லை, நான் இல்லை, நம் பட்சத்தில். And that is why if you go back to Psalms 46 verse 1 to 3 முடிவில் சைட்ல NIV version or English Bible பார்த்தீங்கன்னா there's a word Selah, S-E-L-A-H. It is said to be a musical term or is like a pause. It's like a pause. Sometimes நம்முடைய ஜெபத்துல we pause, we cry, we interact with the Holy Spirit. நம்ம அமைதிப்படுத்துறோம், நம்ம டியூன் பண்றோம் ஆவியானவரோடு. சில நேரத்தில் வர்ஷிப் டைம்ல வந்து நம்ம அந்த பாடல்களுடைய வரிகளை விட்டு அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு நம்ம இசையோடு அந்த அமைதலோடு நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவரோடு இணைகிறோம். அந்த சேலா என்று சொல்லும்போது அது ஒரு பெருமூச்சியாக இருக்குது. அது இஸ் a time for us to reflect what we just read. These first 3 verses shows us that it is not just me, it's not just you, it is us. It is us. நாம் யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், நாம் நமக்கு சொந்தமானவர். Today I want to stress the importance of each other. The importance of each other. Jerusalem had to stay together and find refuge in God. எருசலேம் நகரமானது தாக்கத்துக்குள்ள வருகிறது. நம்முடைய குடும்பங்கள் தாக்கத்துக்குள்ள வருகிறது. நம்முடைய சமுதாயம் தாக்கத்துக்குள்ள வருகிறது. What does our government say? Stay together. Social cohesion. Nowadays I feel more so for the leaders of our country. ஏன் ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் ஒரு போதகர்களே பார்க்கும்போது குடும்பம்னு சொன்னா குடும்பத்தை பார்க்கிறோம். ஆனா சபைன்னு சொன்னா குடும்பம் நிறைந்த குடும்பத்தினால் நிரப்பப்படுகிற சபை. அப்ப தேசம்னு சொன்னா அது எவ்வளவு நம்ம யோசிப்பேன், ஐயோ நமக்கே இவ்வளவு பொறுப்பு இருக்குன்னா அப்ப தேசத்தை பார்க்கிறவங்க social cohesion, keep the nation together, keep our values together, our principles together. I see it's really a hard job. Really a hard job. எவ்வளவு கஷ்டம். That is why we cannot live our life just for me. எனக்காக தான், என் சுயத்துக்காக, என் நன்மைக்காக, என் திருப்திக்காக நம்ம வாழ முடியாது. எருசலேம் ஒன்னா இருக்க வேண்டும் என்றால் எருசலேம் தன்னுடைய தேவனை அவரே அடைக்கலம், அவரே பலன் என்று எருசலேம் கதற வேண்டும். Not just each one of us personally, but all of us as a corporate body of Christ, as a brothers and sisters in the Lord. நம்ம எல்லாரும் ஆண்டவரே நீங்க தான் எங்களுடைய பலன், நீங்க தான் எங்களுடைய கேடகம், நம்ம எல்லாரும் அறிக்கையிட வேண்டும். This is the time for us to get together, lay down our pride, our ego, and say we need each other and we need God together. We need God together. Amen, Solomon. We need Him. We cannot be fragmented. செதறி எடுக்கிறது நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. பிசாசானவன் என்ன செய்கிறான்? கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலான்னு வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். The enemy comes to steal, kill and destroy. He will fragmentize society, families, உறவுகள் எல்லாவற்றையும் அவன் உடைத்து நசுக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆனா இயேசு வந்தது நமக்கு ஜீவனும் பரிபூர்ண ஜீவனும் கொடுக்கவே வந்தார். பிசாசானவன் பிரித்தெடுக்கிறான், கர்த்தர் இணைக்கிறார். அதனாலதான் கர்த்தர் இணைத்ததே மனுஷன் பிரிக்காத கடவன் என்று திருமண உறவுகளை நம்ம வாசிக்கிறோம். We cannot be fragmented, brothers and sisters. We need to be one. Many of us, but one. Hallelujah. எல்லாம் ஒரே விரலும் ஒன்றாய் இருக்காது. கர்த்தர் அப்படி படிச்சுட்டாரு. எந்த விரலும் ஒன்றாய் இருக்காது. எதுக்கு தான் தம்மை கொடுத்தாருன்னு தெரியல. இண்டெக்ஸ் ஃபிங்கர் கொடுத்தாரு, நடு ஃபிங்கர் வேணும். அதை பத்தி பேசுறேன்னா ஃபோர்த் ஃபிங்கர் இருக்கு, அதுதான் ரிங்கு, அதுதான் சஃபர் ரிங்னு சொல்லுவாங்க. And then we have this, the last one. எல்லாமே வித்தியாசம்.
இதையெல்லாம் இணைக்கிறதுக்கு முடியுமா? எஸ், முடியும். முடியும், நிச்சயமாக முடியும். And God is our refuge. Brothers and sisters, the fathers, the son, the mothers, the daughters, grandchildren, grandparents, leaders, members, pastors, bishops, எதுவா இருந்தாலும் at the end of the day மந்தையின் ஆடுகளாக மேய்ப்பனை நோக்கி நம்ம பார்க்கிறோம். நம்மளாம் அந்த மந்தையின் ஆடுகள், ஒரே மந்தையின் ஒரே மேய்ப்பரை தேடி அவரிடத்துல சரணடைகிற ஒரே மந்தையின் ஆடுகளாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். God, our refuge in chaos. That is why it is so important for each one of us to handle each other very carefully. குடும்பத்துல நம்ம எப்படி ஒருத்தர் நம்ம பார்க்கிறோமோ, நம்ம உறவுகளை எப்படி நம்ம ஸ்தரப்படுத்துமோ, நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. It is in our hands to say that God is our refuge. Come on board. There's trouble everywhere else, but this is the time for us to stick together, trust God together. I want to say this to all the husbands and wives who are seated here, and all the parents with children who are seated here. Do our part to keep cohesion. Do our part. Lay down our rights, ego, pride. God is our refuge and strength. நம்ம சொல்லணும், ever present help in times of trouble. நம்ம எல்லாரும் அதை சொல்லி இணைந்து வரும்போது கர்த்தர் அடைக்கலமாக பலனாய் நம்ம இடத்துல வருவார். பலனே நம்ம பாடணும், பலனே நம்ம பாடுறோம். ஒருவர் மட்டும் பாடக்கூடாது. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு அவயம் பாடுபடும் போது அந்த பாட இன்னொரு அவயம் ருசி பார்க்கணும். Must feel the pain of the other. Coming together. Jerusalem was going to be attacked. தேவனுடைய ஜனங்கள் அடிக்கப்பட போகிறார்கள். அவங்க என்ன செய்றாங்க? God, you are our refuge. You are our refuge. Say it together as a family. Say it together as people of God. Say it together. God is our refuge. தேவன் என்று ஆரம்பிப்போமாக, நம்முடைய அடைக்கலமாக, நம்முடைய பலனாக இருக்கிறார். Hallelujah. How many of you all want corporate refuge, corporate strength from God? Otherwise, each one of us are very, very important in God's kingdom. We either make or we break. நீங்களும் நானும் எப்படி தான் இருக்கணும்? We make. Hallelujah. We don't break. We make things happen. We make things happen. We make things happen. Lord, here I am, Lord. Make things happen. அதில் ஒரு சமாதானம், அதில் ஒரு இணைப்பு, அதில் ஒரு ஒற்றுமை. ஆண்டவரே, help me, Lord, to be an instrument of peace, to bring Jerusalem together, to seek you, O God. Amen. So, my God, our refuge in times of chaos. When there's chaos knocking on our door, whether it is our family, church, or school, or work, bring God into your chaos. கர்த்தரை நம்மை அவருடைய நம்முடைய ஒழுங்கின்மையில, நம்முடைய குழப்பத்துல, நம்முடைய கேடுல ஆண்டவரை நம்ம வரவேற்போமாக. God, we bring you in into this situation. எல்லாரும் அதை செய்யணும். Lord, not my will but your will. Lord, you come. ஆண்டவரே, நீங்க வாங்க. எல்லாரும் அதை செய்யணும். ஆண்டவருக்கு தகுந்த இடத்தை, மரியாதையை நம்ம கொடுக்கும்போது தகுந்த வண்ணமாக கர்த்தர் நமக்கு கர்த்தர் அந்த சேமத்தை கொடுப்பார். அதுதான் அடுத்த பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். Firstly, that God is our refuge in chaos. Secondly, God protects his city. அவருடைய நகரமான எருசலேமை ஆண்டவர் பாதுகாக்கிறார். இதை எங்க பார்க்கிறோம்னா Psalms 46 verse 4-5 ல இருந்து நம்ம பார்க்கிறோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். God is involved in his holy city. பரம பரிசுத்த எருசலேம் நகரமாய் இருக்கக்கூடிய எருசலேமிலே ஆண்டவர் வாசமாய் இருக்கிறார். God is involved in our chaos. In other words, he's not absent in our trouble. He is there. He's watching. He's ready to help. அந்த நகரத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறதை நம்ம பார்க்கிறோம். There is a river. Suddenly there is a river there. And what is the word that is where God is, there is gladness.
ஆண்டவர் சந்தோஷிப்பார் என்று வசனம் சொல்லுது. பரிசுத்த ஸ்தலத்திலேயும் சந்தோஷிப்பிக்கப்படும். What does it say? On one part, when we have trouble, when we have chaos, things that unexpected happen in our life. At the other end, God is at work. Hallelujah. Amen. Don't succumb to the pressures and troubles of life. God is bigger than our problems. God is always bigger than our troubles. மலை போல பிரச்சனை எவ்வளவாக எழும்பினாலும் கர்த்தர் இந்த பக்கத்துல அவர் அந்த கிளாட்னஸ் கொடுக்க, அந்த சந்தோஷத்தை கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறார். Don't fear the things that are surrounding us. Fear God. எனக்கு பயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ? பிரசங்கத்தை கொடுக்கறதுனால பயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ? சவால் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ? ஆண்டவரோட ஒன்னும் நெருங்கும் போது இன்னும் அவருக்காக பிரயாசப்படும் அந்த நேரத்தில் தான் மழை போல பிரச்சனைலாம் வந்து நிற்கும். ஆனால் ஆண்டவர் சமபூமியா மாற்றுவார். அவர் மேல நம்முடைய கண் பார்வையை வைத்தோம் என்றால் கர்த்தர் பராக்கிரமசாலியாக அவர் வந்து அவர் செயல்படுவார். Chaos might arise, but God will bring gladness. How many of us, in the midst of trouble that is surrounding us, you want to say, Lord, என்ன சந்தோஷிப்பீங்க ஆண்டவரே. Let me find gladness in you, Lord. ஆமென் சொல்லுமா. கர்த்தர் தான் கடைசியாக நம்மளை சந்தோஷிக்க முடியும். ஐசாயா 61 verse 3ல நம்ம பார்க்கிறோம். ஐசாயா 61 ஃபாலோ பண்ணுங்க. ஐசாயா 61 verse 3ல பார்க்கிறோம். சீயோனிலே துயரப்படுகிறவர்களின் சீர்படுத்துதலும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். துயரம் எங்க இருக்கிறதோ, ஆனா ஆண்டவரில் நீங்க நம்பிக்கையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன தரமா தருவாரு? அவர் சொன்னபடியே அவர் செய்வார். துயரத்துக்கு பதிலாக துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who mourn. Today, are you mourning? Are you in tears? Are you suffering inside in your life because of standing up for the Lord? God will come as a strength to you. He will come very close to those who are crying and sobbing in life, struggling in life. He will come very close to you. The oil of gladness instead of mourning, a garment of praise instead of a spirit of despair. How many of us have felt despair in our life? Have you felt despair before, young people? Do you know what depression is? Have you felt you wake up and your mind is just so foggy? You're unable to think ahead. Everything just succumbs. Have you felt that way? I want to give you an encouraging verse. Isaiah 61 verse 3. The garment of praise instead of a spirit of despair. We can overcome. நம்மளால முடியும். நம்ம பலத்துல இல்ல. சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவர் சிங்காரத்தை கொடுப்பார். ஆனந்த தைலத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். And that's the assurance that we have that God will protect his city, his people. Psalms 46 verse 6. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. You see, the psalmist is giving a lot of description. முதலாவது நம்ம பார்த்தோம், மலைகள், ஜலம், தண்ணீர் பெருகி கொண்டே இருந்தது. இப்போ நம்ம என்ன நம்ம பார்க்கிறோம்? Nations are in uproar. People, not just natural disaster now, but the very people around us. சில நேரத்தில் நேச்சுரல் டிசாஸ்டர் கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் நமக்கு முன்பதாகவே இருக்கக்கூடிய ஜாதிகளே, ஜாதினா ஜனத்தார் சொல்றேன், நமக்கு முன்பதாகவே நம்ம சந்திக்க வேண்டிய மேல் அதிகாரிகள் அல்லது நமக்கு முன்பதாகவே இருக்கக்கூடிய குடும்பத்தினர் நமக்கு எதிராக நிற்கும் போது அதை விட வேற வேதனையே இல்லை. சொந்த ரத்தமே எதிர்க்கும் போது வேற வேதனையே இல்லை. வேற வேதனையே இல்லை. தெரியாதவங்க காயப்படுத்தும் போது அது ஒரு புறம், ஆனா தெரிந்து காயப்படுத்தும் போது அது இன்னொரு வேதனை. அந்த வேதனையும் கூட கர்த்தர் அறிகிறார். ஆமென் சொல்லுங்க.
உறவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழுத்தங்கள் ரொம்ப கடினமா இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும். வெனஸ்டே பைபிள் ஸ்டடியில் வந்தவங்க யூதாஸை பத்தி நம்ம பேசணும். அவனுக்கும் பேதருக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம். ஜாதிகள் கொந்தளிக்கும் போது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, nations are in uproar. தாவீது சொல்றாரு, எனக்கு வலது பக்கத்துல அவருக்கு லெஃப்ட்லயும் அவருக்கு எதிர்ப்பு, ரைட்லயும் எதிர்ப்பு. When people come against you, you know how hard it is to handle people. That's why some people just want to be alone. They decide to be alone. They come alone, they go alone. I had enough troubles with people. I'm not suggesting you to do that. Please don't do that. But I know how the feeling is. I know how the feeling is. Sometimes we just want to be away. Just leave me alone. எனக்கு ஒண்ணுமே வேணாம், நான் தனியா வரேன், தனியா போறேன், என்னை விட்டுருங்க. இதுக்கு மேல எனக்கு எந்த ஒரு காயம் படுறதுக்கு என்னால முடியாது. Have you ever felt that way? The nations are in uproar. But you know what happens here? God rose up. In verse 6, nations are in uproar, kingdoms fall. He lifts his voice, the earth melts. ஜாதிகள் கொந்தளித்தது, வந்தாவா, பெரியவா, பெருசா, பூதகமா, ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. No person or establishments or people can rise up against God. I rather that you fear God than you fear men. Respect men, respect each other. மனுஷனை பார்த்து பயந்து வாழ்ந்துறாருங்க, தேவனுக்கு பயந்து நடுங்கி வாழணும். அதுதான் பெட்டர். ஏன்னா யுத்தங்கள் கர்த்தருடையது, அவர் பார்த்துக்குவார். அவர் பார்த்தீங்களா, அவருடைய சத்தம், அவர் சத்தம் போட்டாரு, அவ்வளவுதான். Do you know those who shout and scream and try to show their authority with their vocal power? Do you know? I'm one of them. Rather, I was. ஒரு இது, நான் யாரு, வீட்டில் நான் யாரு, வேலை இடத்துல நான் யாரு, ஸ்கூல்ல நான் யாரு, இந்த குரூப்ல நான் யாரு. Friends, God will silence you. Humble yourself. When God spoke, the earth melts. That's a graphic, ரொம்ப graphic. And God speaks, the earth, even the earth melts. அப்படின்னா, don't think that you are very strong, you can win and you can have your own way. நான் சொன்னதுதான், நான் எது என்னமா செஞ்சுக்குவேன், யாரும் என்னை திட்ட முடியாது, யாரும் என்ன. Even the earth can melt God's voice. கர்த்தர் கொடுக்கக்கூடிய வார்த்தை, அவருடைய வசனத்தை நம்ம லேசா நினைச்சிடவே கூடாது. His sound, his word is very powerful. சம்மட்டி போல வரும், சம்மட்டி போல வரும், சம்மட்டி போல வரும். ஐயோ, எதுக்காக வரும் தெரியுமா? நம்மளை உருவாக்குவதற்காக சம்மட்டி போல வரும். What does this show? Be on God's side. Because David was on God's side, that Goliath, who's that Goliath? So tall, so stout, so big. நீ யாரு தாவீது? தாவீது என்னது வாசிங்க? You come with your strength. I don't come with my strength. I come with God's strength. I encourage you, brothers and sisters, fight your battles not with your own strength. சத்துவம் இல்லாதவனுக்கு ஆண்டவர் சத்துவத்தை கொடுக்கிறார். பவுல் சொல்கிறார், Paul says, Lord, remove this thorn from me. But the Lord says, my grace is sufficient in your weakness. When you are powerless, I will give my power to you. To those of us who feel that you're so defeated, you seem that everyone else is just winning the battle over you, I want to say this to you. If God is for you, when you're walking right with God, God will speak up for you. He will fight the battle for you. நீங்க சக்சீட் பண்ணி தான் ஆவீங்க. கொஞ்சம் தாமதித்தாலும் வந்து சேரும். எவனுக்காக தலை வணங்கவே வேணாம். நீதியா நேர்மையா வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஜோரா உயர்த்துவார், பாதுகாப்பை கொடுப்பார், அரவணைப்பார், முத்தமிடுவார்.
God is our greatest defender. Greatest defender. He is our greatest defender. He is the greatest defense against any offense in our life. எவ்வளோ பேர் ஒஃபென்சிவா நம்மளுடைய வாழ்க்கையில வந்தாலும், எவ்வளோ கூட்டம் எழும்பினாலும், சொந்த ரத்தம் கூட எழும்பினாலும், if you make God your defender, He will defend you well. I say this in my own life. There are many battles that are beyond me. I just cry before the Lord. I kneel before the Lord. I say, Lord, I have no strength to fight these battles. I cannot keep on justifying and saying that, explaining myself. I cannot, Lord. I can't keep on explaining about myself. You do the explanation, Lord. நீங்க பாதைகளை செவ்வாய்ப்படுத்துங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்க ஆண்டவரே. சொல்லும்போது கர்த்தர் நடத்தி இருக்கிறார், நான் சாட்சியா நிக்கிறேன். God will always be a defender for those who ask Him for it. அதனால தான் He is the defender of the widows. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க, தனியா இருக்கிறீங்களா? He is the father to the fatherless. தாயும் அவர்தான், தகப்பனும் அவர்தான். தனியா நிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வசனம் எவ்வளவு உண்மைன்னு. உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். நான் தனியா இருந்தாலும் என் தேவன் என்னோடு இருந்தாலே போதும். எனக்கு எவன் கூட நான் எதிரியா இருக்க தேவையில்ல. இத்தனை பேர் எனக்கு எதிரியா இருந்தாலும் நான் அவங்களுக்கு எதிரியா இருக்க வேண்டியது அவசியமே இல்லை. நான் நடக்க வேண்டிய பாதையில் நான் நடந்துதான் ஆவேன். அப்படிப்பட்ட ஒரு உறுதியோடு இருக்கக்கூடியவர்கள் கர்த்தர் கூடவே இருப்பார். எப்படி நம்ம கூட இருப்பாரு? ஏசாயா 54:17 நம்ம பார்க்கிறோம். Isaiah 54:17. What does the word says to us? Isaiah 54:17. Did I get it right? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் எண்ணில் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். Amen. No weapon that is formed against you will prosper. ஆனா நீங்க கர்த்தரோடு இருந்தாதான் அந்த வசனம் செயல்படும். Amen. நீங்க கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார். அதுவும் ஒரு வசனம் இருக்கு. நீங்க அவரோடு இல்லைன்னா அவரும் உங்களோடு சில நேரத்தில் கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி தான் இருப்பார். கர்த்தரோடு இருக்கிறது தான் ஷபாஷ். நல்லது சொல்லுங்க, நல்லது. அவரோடு இருக்கிறது தான் நல்லது. அவர் பக்கத்தில் அவருடைய தோழனாக, அவருடைய நண்பராக நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்கும் இருப்பது நல்லது தான். No weapon that is formed against you will prosper. எத்தனை பேர் புள்ளி சூன்யம் செஞ்சாலும், மஞ்சள் கயிறு கட்டினாலும், சிவப்பு கயிறு கட்டினாலும், I wanted to say something about my children here. எவ்வளோ ஆயுதங்கள் உங்களுக்கு அப்படியே வெப்பன் ஃபார்ம் பண்ணினாலும் நெருங்க விட மாட்டார். உங்க குடும்பத்தின் இடத்துல ஆண்டவர் நெருங்க விட மாட்டார். The weapon can be formed. It will not prosper. நாசமா போயிடும். உங்களுடைய பாதுகாப்பு, நம்முடைய பாதுகாப்பு மிக பெரிய ஒரு பாதுகாப்பு நமக்கு உண்டு. And that is why the nation of Israel, I'm not commenting on the political things that are happening, but the nation Israel, physically நீங்க பாத்தீங்கன்னா it's a miracle. அந்த மேப்பை நீங்க பாத்தீங்கன்னா the nation Israel is not supposed to exist, surrounded by literal enemies from day one. Leave aside இப்ப நடக்கக்கூடிய விஷயம், but if you look at the map itself, it's impossible for the nation to survive. நீங்க நினைக்கலாம் சில வாழ்க்கையினுடைய சூழ்நிலையில நீங்க அந்த சூழ்நிலையில இருக்கும்போது it's impossible for you to survive. அந்த கேன்சர், அந்த குடும்பத்தினுடைய துரோகம், அந்த வேலை இடத்தினுடைய பொறாமை, it's impossible for you to survive in places where there's so much of envy, jealousy and bitter competition. But you know what? கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். பொறுமையோடு காத்திருக்கும் போது ஏற்ற நேரத்தில் செய்து முடிப்பார். எவனிடத்துல நான் போட்டி போட வேண்டியது அவசியம் இல்லை. நான் கர்த்தரோடு நடக்கிறது நான் பார்த்துக்க வேண்டியதான்.
Walk with the Lord, each one of us. This Lent season, take it, use it well. Walk your talk. Stay put with God. உங்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு, உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நன்மை வச்சிருக்காரு. நம்ம மூலமாக ஒரு சாபமே வந்துடக்கூடாது, நம்ம மூலமாக ஆசீர்வாதம் தான் புறப்பட்டு போக வேண்டும். ஏமேன்னு சொல்லுவாங்க. நீங்களும் நானும் ஆசீர்வாதமான கருவிகளாக இருக்க கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். Look at verse 7 in Psalms 46, and this verse is repeated. Psalms 46, we can read it together. Psalms 46 verse 7 சேர்ந்து வாசிப்போமா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இன்னும் ஒரு முறை வாசிக்கலாமா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். In the plural, it is in the plural. The God of Jacob is my God னு சொல்ல நம்முடைய தேவன். Yes, God is our God, and that's so important. It begins in you. But there's a sense of a corporate identity அங்க இருக்கு. அப்படின்னா நம்ம சுயநலமாக நம்ம வாழ முடியாது. நானும் கர்த்தரோடு நெருங்க வேண்டும். என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய தகப்பன், தாய், உடன் பிறந்தவர்கள், அவங்களுடைய வாழ்க்கையை கண்ணீரோடு வேதனையோடு இருக்காதபடி நான் கர்த்தரோடு இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. நான் மட்டும் இல்ல, என் வாழ்க்கையை நான் பக்குவப்படுத்தி நான் கர்த்தரை, நம்முடைய தேவன். அதுதான் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ. நான் மட்டும் இல்ல, நானும் என் வீட்டாருமோ. As for me, not just me, it's not a me. Christianity is just not about me. No, me and my household. Not just about me. நான் மட்டும் நல்லா இருந்த போதுமா? இல்ல, என்னை நம்பி இருக்கிற என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள். As for me and my household. A corporate trust was needed for Jerusalem because they needed to be together to fight the enemy and trust in God for provision. I'm so encouraged to see so many families coming to church. நீங்க படாத பாடா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு, ஆண்டவருடைய ராஜ்ய காரியங்களுக்கு எவ்வளவு சவாலா மீறி தானே வரீங்க. ஊழியத்தெல்லாம் செய்யும் போது எவ்வளவு சவால்கள் வரும் தானே, மீறி வந்திருக்கீங்க. தெரியுமா? விட்டுறாதீங்க. Work on our relationship. We need to humble ourselves. We need to apologize. Get together so that we can say, God of Jacob is our God. We got to keep it together. And we need God to help us. ரொம்ப கஷ்டம், கட்டுறது ரொம்ப கஷ்டம், உடைக்கிறது ரொம்ப சுலபம். கஷ்டப்பட்டு கட்டுறோம் பார்த்தீங்களா, ஒரு நொடி பொழுது உடைக்கும் போது ரொம்ப கஷ்டம். சதறி போயிடுச்சுன்னா கஷ்டம், எடுக்கிறது கஷ்டம். சதற விட்டுறக்கூடாது. Jerusalem, the people of God have to be together. We have to be together, trusting God together. And that's what we are doing in this church, and we will continue to do that. A corporate trust that God will protect us. ஆனால் அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, the refuge becomes a fortress. A fortress. அதான் பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் அடைக்கலம்னு சொல்லல. அது முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம். God is our refuge. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர் சொன்னார்ல. ஆனா இந்த 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் தேவன் நமக்கு வெறும் அடைக்கலமானவர் இல்ல, அடைக்கலம் இல்ல, வெறும் அடைக்கலம் இல்ல, உயர்ந்த அடைக்கலமானவர். ரெஃப்யூஜ் ஒரு பக்கம், ரெஃப்யூஜ் சின்ன குடிசை, வீடு, சின்ன பாதுகாப்பு. ஆனால் உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென் சொல்லுமா? உயர்வான அடைக்கலம், fortress. The refuge becomes a fortress when we put God where he needs to be placed. Hallelujah. The refuge in our lives will become a fortress. Refuge ஒருவேளை தற்காலிகம், ஆனா fortress நிரந்தரம், கூட தாங்கும். ஒரு வசனத்தை கொடுக்கிறேன், பொறுமையா கேட்குறீங்க. Thank you. And Proverbs 18:10. Proverbs 18:10. Thank you, church. I need to give the word. It's for me, for us. Hear பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 18:10. Proverbs 18:10.
The name of the Lord is a strong tower, the righteous run to it and are safe. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நீங்க எல்லாரும் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். நான் உங்களை வாழ்த்துறேன், நீங்க எல்லாம் சுகமா இருக்கணுங்க. சுகமா இருக்கிறதுக்கு அவர் அண்டையில நம்ம ஓடி வருவோமாக. கடைசி பாயிண்ட், God rules over the nations. Psalms 46 verse 8. பூமியிலே பால் படுப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். Now the psalmist is saying, God has acted, you come and see. To the people who trusted in God, come and see. Come see slowly, don't rush it. See what God has done. அதுதான் சாட்சிகளை நம்ம சொல்றோம். கர்த்தர் செய்ததை சொல்லி தேவனுக்கு மகிமையை சேர்க்க நம்ம சொல்றோம், பிறருக்கு அது உற்சாகத்தை கொண்டு வருது. Come and see. இவ்வளவு பொறுமையாக கர்த்தரே நமக்கு அடைக்கலமாக பலனாய் இருக்கிறார் நம்ம சொல்ல சொல்ல வாழ வாழ கர்த்தர் அவர் செய்கிறதை செய்து முடித்தார். இப்ப வந்து பாருங்க, what does God do? அவர் என்ன செய்கிறார்? சங்கீதக்காரர் என்ன செய்கிறார்? சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Come and see what God has done in my life. Thank you so much. Your offense against me has allowed God to rise up in defense for me. Your offense against me allows God to rise up in defense for me. That is what it means, that God will fight our battles. We need to just stay put and let him fight the battles. Ephesians 6 நம்ம வாசிக்கிறோம், சர்வாயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள், put on the armor of God and stand firm where you are and God will fight the battles. என் ஜீவனுள்ள நாளில் நன்மையின் கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சுகமாய் இருப்போம். Psalms 46:9 அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். இப்ப ஆண்டவர் பாருங்க செயல்படுகிறார். He makes war cease to the ends of the earth. வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். Very graphic. He breaks the bow and shatters the spear. He burns the shields with fire. என்ன காண்பிக்கிறதுனா, God works, and sometimes when he does things, கடுமையா இருக்கும். பொறுமையா இருப்பார், ஆனா சில நேரத்தில் கடுமையாக சில காரியத்தை செய்வார். பூமி எங்கும் அவருடைய கிரியைகளை நம்மளால பார்க்க முடியும். Instead of messing with God, we draw near to God. Don't mess with God. He can break, he can shatter. He can do it. He will be on the side of the righteous. அதனால்தான் நீதிமானுடைய கூடாரத்தில் நம்ம காணப்பட வேண்டும். அநீதியான காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. இந்த லென்த் நாட்கள்ல எத்தனை பேர் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீங்க பாருங்க நம்ம சொல்லியிருக்கோம். Lord, look at my heart, God. I want to be found in the sight of the righteous. Let my heart, Lord, not draw away from you in my words, in my thinking, Lord, in my attitude. Lord, let my behavior be acceptable in your sight, Lord. நம்ம சொல்றோம்மா, அதுதான் அந்த 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். Be still and know. Do not strive any longer. Be still in my presence. Know that I am your God. I will work things out. I've said this before. We are living in a hurried world. Hurried sickness. Traffic lights பத்தி நான் சொன்னேன்ல. Have you all witnessed that recently? Traffic lights in the liftல திரு அணுகிட்டு இருப்பாங்கல. We are living in a hurried world. In the midst of the war and strife and fights that are going on around us, be still and know that God will be exalted. நம்ம பொறுப்பு ஆண்டவரே உங்க மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லி கடைசி வசனம் Psalms 46 verse 11. Just ask the musicians, just also come. கடைசி வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர். And the psalm ends with the Selah. What is the Selah?
we pause, we calm down and say, Lord, we need your strength. God, our strength. Our God, our strength. இந்த இடத்துல ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? இந்த செய்தியின் தலைப்பை நீங்க பாத்தீங்களா? என் தேவன். நம்ம பாடுற பாட்டு வந்து நம்ம ஆண்டவருக்கு தனித்து நம்ம ஏறெடுக்கிறோம். I want us to sing with a corporate mind. Sing in a way that we are all one in Christ. Harness that oneness. Harness the togetherness that God will bless us abundantly. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. I want us to remember today's message. Our God, our strength. Praise the Lord. கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுப்பாராக. பலத்தை கொடுப்பாராக. Hallelujah. பலத்தை கொடுப்பாராக. Not a fragmented strength, but the strength that comes by being together. Arabashanda Rabakuri and Rabashiki and Rabashanda Rabakabara. And the strength comes when we let go. Say, Lord, I want to be the instrument of oneness, peace. Rabashanda Rabakabara. Hallelujah. இந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்யட்டும். அவருடைய வசனம் கிரியை செய்யட்டும். I'm going to end this prayer, but I want us to just take the word. அந்த வசனம் கர்த்தருடைய சத்தம் நம்முடைய ஆவியில வந்து புறப்பட்டு வந்து சேரும். நம்மோட இடை போடும். கர்த்தர் சில காரியத்தை செய்ய சொல்லுவார். God will give you some very clear instructions. Very clear instructions. குடும்ப உறவை சரிப்படுத்துவதற்காக இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், ஊழியத்தில் இருந்தாலும், very clear instructions. அதை செய்யும் போது, கர்த்தருடைய பலத்துல செய்யும் போது, பவுலுக்கு சொன்னது போல, உன்னுடைய பலவீனத்தில என்னுடைய பலன் பூரணமாயிருக்கும். When we obey God, God's power is made perfect in our weakness. It's not just strength, but God's power to overcome will come upon you. Not just சாதாரணமான ஒரு strength இல்ல. அரணாய் இருக்கக்கூடிய யாக்கோபின் தேவனுடைய அந்த வல்லமை, துருகமாய் இருக்கக்கூடிய யாக்கோபின் தேவனுடைய அந்த வல்லமை, நம்ம பாடின நிறைய பாட்டு நம்ம இன்னைக்கு பாடின இந்த வசனத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. அந்த வல்லமை, the power not to dominate, the power to humble ourselves. Oh, hallelujah. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை தெரியுமா? சீஷருடைய கால்களை கழுவின ஒரு வல்லமை, இருதயத்தை தொட்ட ஒரு வல்லமை. The power to bring people together, forgive sins, restore. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். Hallelujah. Praise the Lord. If God's word has touched you, I want you to just take your right hand upon your chest and say, Lord, help me to believe and trust in your word. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நல்ல நிலத்துல விழுந்து 30, 60, 100 மடங்கு செழிப்பை பிள்ளைகள் காணட்டும். ஆண்டவரே, உமக்கு எல்லா துதி கன மகிமை செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.